Hey, what's up guys, welcome back to my channel Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி காமிக் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைலில் எப்படி எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். தென் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கிளாரிட்டி, சேச்சுரேஷன், தென் ஷேடோ அதெல்லாம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட்ஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இமேஜ் வந்து டல்லாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நம்மளை பிரைட்னஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக் ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அதை லைனை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த காமிக் எஃபெக்ட் வந்து லைட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிட்டு தென் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். தென் மேலே பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆயில் பெயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேட் ஒரு 40க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்கும், ஸோ அதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏருக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ உங்கள் ஏர் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மூத்தனிங் எஃபெக்டோட நல்லாயிருக்கும், ஸோ அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபேஸில் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க. தென் மேலே மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபேட் வந்து நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபில்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சாலே போதும். தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் போது ஓவராலாக உங்களுக்கு நிறைய கலர் கொடுக்கும். ஸோ இந்த காமிக் எஃபெக்ட் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப தேவைன்றதுனால நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் பியூட்டி டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் ஃபேஸ் ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபிக்ஸ்ன்னு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹார்ட்னஸ், ஒப்பாசிட்டி எல்லாமே லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த காமிக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்காது, திட்டாக இருக்கும். அதெல்லாம் மட்டும் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மூத் பண்ணிடுங்க. ஸ்மூத் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் போய்ட்டு ஓவராலாக உங்களுக்கு மொத்த இமேஜுமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பிக்சார்ட் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் எல்லா இடத்துல அப்ளை பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் அகைன் நம்ம வந்து இந்த ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப நிறைய ஸ்மூத் வேணுமோ அந்த இடத்துலலாம் மட்டும் இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணும்போது உங்களோட ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ்லாம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் மட்டும் கொடுங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெப்த் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அது பார்க்க வந்து தனி இமேஜ்க்கு வந்து நல்ல லுக் கிடைக்கும். மொபைல்லேயே நம்ம யூஸ் பண்ணி காமிக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம், எந்த இமேஜ் பண்ணாலும் இது யூஸ் ஆகும். நான் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.